டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியாளர். வணக்கம். NDP கட்சிக்கு குபெக்கில் ஆதரவு பெருகி வருவது அதன் தலைவர் ஜாக் லேட்டனுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புளொக் குபெக்குவா கட்சிக்கு வாக்களிப்பதை விட NDP கட்சிக்கு வாக்களிக்கும் விருப்பத்தை அதிகமான வாக்காளர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இது அவர்களின் வாக்களிக்கும் போக்கில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை எடுத்துக்காட்டுவதாக ஜாக் லேட்டன் கூறினார். இலங்கை மீதான ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை வெளியிடப்படுவது தாமதமாகியுள்ளது. இது இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி போல் தென்படுவதாக சேனல் 4 தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அறிக்கைக்கு பிரதிபலிப்பினை வெளியிடுவதற்கான காலதாமதம் ஒன்றை இதன் மூலம் இலங்கை பெற்றுள்ளது. இதேவேளையில் நிபுணர் குழு அதிகார வரம்பு மீறி செயற்பட்டிருப்பதாக வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸ் வரையறை செய்துள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கையை முன்னிறுத்தி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அதன் குழு ஒன்றை நியமித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மீது ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு சமர்ப்பித்த அறிக்கை குறித்து இந்திய அரசு இதுவரை மௌனம் சாதிப்பது கண்டனத்திற்கு உரியதென விடுதலை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பழ நெடுமாறன் ஆகியோர் இலங்கையுடனான ராஜதந்திர தொடர்புகளை இந்தியா துண்டித்துக் கொள்ள வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். விரிவான செய்திகளுக்கு நேர்களே இன்றைய டிவிஐ செய்தி அறிக்கையை பாருங்கள்.